8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊரு. ஹாய், எப்படிங்க இருக்கீங்க எல்லாரும்? நல்ல இப்போ வந்து பனி விழ ஆரம்பிச்சாச்சு. அப்படி குழு குழு குழுன்னு உடம்பெல்லாம் நடுங்கிற மாதிரி இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு நல்ல சுட சுட அழகாக ஏதாவது சாப்பிடணும் ஆசையாக இருக்கும். நம்ம வந்து இந்த வடை பருப்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள், பட்டாணி பருப்பு. அந்த பட்டாணி பருப்பில் டேஸ்ட்டாக பருப்பு வடை சூடாக செஞ்சு சாப்பிட்லாமா? வாங்க பார்ப்போம். இதுதாங்க அந்த பட்டாணி பருப்பு. கடலைப்பருப்புங்கிறது வேற, பட்டாணி பருப்புங்கிறது வேற. இது வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்க. ஆனால் இதில் வந்து நம்ம வந்து வடை பண்ணோம்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும். கடைகளில் கேட்கணும் பட்டாணி பருப்பு சொல்லி கேட்டோம்னா தருவாங்க பாருங்க. சில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாம் கிடைக்கும். இதை வந்து இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுப்போம். இந்த பாருங்க 4 மணி நேரம் கழிஞ்சிருச்சு, நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்க ஊறினோன்னு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். வாங்க, தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கலாம். இந்த பருப்பில் வந்து வடை செஞ்சோன்னு வச்சுக்கலாம், நல்லா சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் வந்து நம்ம அந்த வடை பருப்பு போடுறதுக்கு முன்னாடி பூண்டு ஒரு சின்ன 3 பல் பூண்டு போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கழுவி போட்டுங்க. கொஞ்சமாக சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை மட்டும் லைட்டாக கரகரன்னு ஒரு தட்டு தட்டி எடுத்துடலாம். ஒரு பல்ஸில் லைட்டாக டர் அப்படி போட்டாலே வந்துடும். பாருங்கள், இப்போ லைட்டாக குறைன்னு ஆயிடுச்சா? இப்போ வந்து நம்ம அந்த தண்ணி வடிகட்டின பருப்பை இதில் போட்டு மறுபடியும் அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா அரைச்சாச்சு. பாருங்க, இந்த மாதிரி நம்ம வந்து பல்ஸ் மூடில் போட்டு பருன்னு அரைச்சோன்னு வச்சிங்களேன், அந்த இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து மசியும் அரையக்கூடாது. தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றாமல் நம்ம அரைக்கும் போது இந்த மாதிரி பிரிபிருன்னு இருக்குது பாருங்கள். நம்ம வடையை தட்டி போடும்போது அப்போ தான் வந்து இந்த டீ கடையிலலாம் கிடைக்கிற முறுமுறுன்னு அழகாக வரும். நம்ம நல்லா குட்டி குட்டியாக போட்டு எடுத்தோன்னு வச்சிங்களேன், வடை சூப்பராக இருக்கும். வாங்க, இப்போ இந்த வடைக்கு நம்ம குட்டியாக 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நான் சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தான் ஊற வச்சுருக்கேன் பருப்பு. அதுக்கு தேவை இது போதும். இதை நம்ம இப்போ பொடிசாக வெட்டி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம பொடிசாக வெட்டிக்கலாம். எப்போவுமே நம்ம வெங்காயம் வெட்டுவோம், இந்த மேலே வந்து இருக்குது பார்த்தீங்க, இதை வெட்டி எடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், நமக்கு வந்து வெங்காயம் வெட்டுறது நல்ல பொடிசாகவும் வரும், ஈஸியாகவும் இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் பொடிசாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வெட்டி போட்டோன்னு வச்சிங்களேன், வடை நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மல்லி இலை வச்சுருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக நல்லா பொடிசாக நறுக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நறுக்குன இந்த வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் இந்த பவுல்லே. இது கூட வாசனைக்கு பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போடணும். அந்த பெருங்காயம் தான் நல்ல வாசனையாக இருக்குங்க. ஏன்னா பட்டாணி பருப்பு இல்லை, சிலவங்களுக்கு கேஸ் ஒத்துக்காது. அதனால் பெருங்காயம் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டால் போதும், நிறைய வேண்டாம். ஏற்கனவே நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம், அது நாட்டு மிளகானால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். வடைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும்.
இப்போ எல்லாத்தையும் இந்த வெங்காயத்தெல்லாம் இப்படி கையில் வச்சு நல்லா அப்படி பிரட்டிடுங்க. பிரட்டிட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துடலாம். நம்ம நல்ல மசியே அரைக்கவும் இல்லை, கொஞ்சம் கரன்னு அரைச்சதுனால அது வடை தட்டும் போது நல்லாயிருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காத அளவுக்கு தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் வடை எப்போவுமே வடைக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பருப்பு வடைக்கெல்லாம் வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சாதான் நல்ல அந்த டீ கடையிலலாம் கேட்குற முறப்பாக இருக்கும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு வடை சுடுற அளவுக்கு ஒரு கடாய் எடுத்துங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயிலு. இப்போ நம்ம ஆயில் வந்து அடுப்பில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கல்ல நம்ம இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ நல்ல குட்டி குட்டியாக அந்த சில சுக்கு காப்பி கடைகள்லாம் எங்கள் ஊரில் போடுவாங்க பாருங்கள், குட்டி மசால் வடையணும், அந்த மாதிரி நான் உருட்டி வைக்க போகிறேன். சின்னதாக உருட்டி வச்சுட்டு அதை தட்டணும் வச்சிங்களேன், நம்ம எண்ணிக்கை தெரியாத அளவுக்கு நல்லா சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அந்த குட்டி வடைக்கு பிள்ளைகள் ரொம்ப ஆசைப்படும். மினி வடை இதாக எது செஞ்சாலும் கொஞ்சம் குட்டி குட்டியாக செஞ்சு கொடுத்தோன்னு வச்சிங்களேன், வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆசையாக சாப்பிடுவாங்க பாருங்கள். நல்லா இருக்கும். நம்ம அந்த மழை கிளைமேட்டுக்கு இந்த சில்னஸுக்கு இந்த மாதிரி வந்து பருப்பு வடையும் போட்டு ஒரு டீ அல்லது ஒரு சுக்கு காப்பியும் போட்டு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், அடிச்சுக்க முடியாதுங்க. ஆயில் ஹீட் ஆச்சான்னு செக் பண்ணுவோமா? நல்ல ஹீட் ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து வடைக்கெல்லாம் வந்து நல்லா ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு வடையை எடுத்து இப்படி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஷ், ரொம்ப அழுத்தக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்படி போட்டு எடுப்போம் பாருங்க. இப்படி வச்சுட்டு லைட்டாக ஒரு அழுத்தழுத்துனா இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி குட்டியாக போட்டு சாப்பிட்டோன்னு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வடை சுட்டோம்னு வச்சிங்களேன் இப்படி குட்டியாக தான் போடுவேன். அப்போ ஒரு 2 வடை சாப்பிட்றவங்க கூட 2 சேர்த்து ஒரு 4-5 சாப்பிடுவாங்க. வடை போட்டோன்னா நம்ம வந்து கரண்டியெல்லாம் விட்டு கிளறவே கூடாதுங்க. அது கொஞ்சம் வெந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒன்றா மேலே எந்திரிச்சு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்பையை போட்டு கிளறணும். இங்கே பாருங்களேன், இப்போ பாருங்கள் அப்படி ஒன்றா வருது பாருங்கள். நல்ல பொண்ணு முறையில் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கரண்டியை போட்டு கிளறணும். இன்னும் நல்லா கொஞ்சம் எந்திரிச்சு வரட்டும், அப்போ தான் அது நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், இப்படி எடுத்து லைட்டாக அப்படி தள்ளி மாற்றி விட்டுறலாம், நல்லா வேகட்டும். கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி சூப்பராக நல்ல மொறுமொறுன்னு பட்டாணி பருப்பில் நீங்களும் வடை செஞ்சு வீட்டுக்கு பிள்ளைகளெலாம் கொடுத்து அசத்துங்க. என்னென்னா கிளைமேட் வந்து இந்த நவம்பர் டிசம்பர்லலாம் அப்படியே குளிர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நல்ல காரசாரமாக வடையெல்லாம் சுட்டு கொடுத்து ஒரு சுக்கு காப்பியோ இல்லை ஒரு பால் காப்பியோ போட்டு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை சண்டேலாம் உட்காந்து வீட்டில் எல்லாம் என்ஜாய் பண்ணி அழகாக சாப்பிடுவாங்க. நீங்களே இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா?